உங்களுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்துக்களை கொடுத்திருக்கலாம், பதவியை கொடுத்திருக்கலாம், செல்வத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது உடல் அழகை கொடுத்திருக்கலாம், அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மக்களால் மதிக்கப்படுவதற்கு மிக சரியான காரணமாக மார்க்கம் சொல்லுவது எது என்று சொன்னால் அவர்கள் கற்றிருக்கக்கூடிய கல்வி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒருபோதும் சமமானவர்களாக இருக்க மாட்டார்கள். இருவருக்கும் மத்தியில் அந்தஸ்தால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இன்னொரு வசனத்தை நாம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசும் பொழுது ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த் என்று பேசுவார். அதாவது ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், அன்னஹு நிச்சயமாக என்ன விஷயம்னு சொன்னா லா இலாஹ இல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதற்கு முதல் சாட்சி அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் தன்னை சாட்சியாக்கி கொண்டு, இரண்டாவதாக வல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் என்று இரண்டாவது சாட்சியை கொண்டு வருகிறான். மூன்றாவது ஒரு சாட்சியை கொண்டு வருகிறான், உலுல் இல்மி, கல்வி உடையவர்கள் இறைவனுடைய அந்த ஒருமைப்பாட்டுக்கு இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னை முதல் சாட்சியாகவும் மலக்குமார்களை இரண்டாவது சாட்சியாகவும், அந்த வரிசையில் யாரெல்லாம் மார்க்கத்தின் கல்வியை கற்று தெரிந்திருக்கிறார்களோ அவர்களை மூன்றாவது சாட்சியாக இந்த வசனத்தில் சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் கல்வியாளர்களுடைய கண்ணியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மஹ்மூதுல் கஸ்னவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர், இந்தியாவில் கஜினி முகம்மது என்கிற பெயரில் அறியப்படக்கூடிய ஒரு மன்னருடைய வரலாறை நமக்கு சொல்லித்தரப்படும். அவருடைய வரலாறு இந்தியாவில் வேறு ஏதேதோ வகையில் மாற்றமாக திரித்து புழங்கப்பட்டாலும் கூட மிகச்சிறந்த ஒரு பேணுதலுக்குரிய ஒரு தனிநபராக, ஒரு அரசராக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். மிகவும் பேணுதலுக்குரியவர். அவருடைய வழக்கம், அவருக்கு யதார்த்தமாக இருந்த சந்தேகம் என்னன்னு சொல்லி சொன்னா, உலமாக்களை நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும்? உலமாக்கள் இன்னல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள்னு சொல்றாங்களே, இது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் என்பது அவருக்கு மனதில் நீங்காமல் இருந்து கொண்டிருந்த ஒரு சந்தேகம். ரெண்டாவது ஒரு சந்தேகம், நாம் நிறைய நல்ல அமல்கள் செய்கிறோம், அதே நேரத்தில் நீதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய பேணுதலோடு இருக்கிறோம், நமக்கு மரணித்தால் சொர்க்கம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா? இரண்டாவது ஒரு சந்தேகத்தை மனதில் வைத்திருக்கிறார். மூன்றாவது, தன்னுடைய தந்தையின் மீது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னன்னு சொன்னா, நம்முடைய உருவ அமைப்பும் கம்பீரமும் ஒரு மாதிரி இருக்கிறது, நம்முடைய தந்தையை பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு கம்பீரமாகவோ அல்லது தன்னுடைய சாயலிலோ எதுவுமே இல்லையே, ஏதாவது இவர்தான் உண்மையிலேயே நமக்கு தந்தையாக இருப்பாரா என்கிற ஒரு சந்தேகம் அவருடைய மனதில் இருந்தது. அவர் தினந்தோறும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாகவே சலவாத்தை ஓதி வரக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருந்தார். நாம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு சலவாத் ஓதுகிறோம், இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுமா? அவர்கள் இதை தெரிந்து கொள்வார்களா? நம்முடைய அமல்கள் அவர்களால் அங்கீகரிக்கப்படுமா என்கிற ஒரு சந்தேகம் மஹ்மூதுல் கஸ்னவி அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் ஒரு நாள் நகர்வலம் செல்லுவதற்காக, மக்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்வதற்காக இரவு நேரத்தில் வெளியே வருகிறார். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய அந்த சேவகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தெருவில் இருக்கக்கூடிய விளக்குகளை, மக்களின் வீட்டில் வாசலில் இருக்கக்கூடிய விளக்குகளை அணைக்கிறார்கள். அரசர் வருவார், அவர் கடந்து சென்றவுடன் விளக்குகள் எரியப்படும். இப்படி விளக்கை அணைத்துவிட்டு ஒரு தெருவின் வழியாக நடக்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய மஹ்மூதுல் கஸ்னவி ஒரு தெருவின் வழியாக செல்லுகின்ற பொழுது ஒருவர் ஒரு விளக்கின் அருகில் அமர்ந்து ஹதீஸினுடைய பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறார். பிற்காலத்திலே இமாம் தக்தாசானி என்கிற பெயரில் அறியப்பட்ட ஒரு பெரும் மார்க்க அறிஞராக இருக்கக்கூடிய அவர் சிறு வயசிலே அங்கே அமர்ந்து ஹதீஸை படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மஹ்மூதுல் கஸ்னவியினுடைய அந்த சேவகர்
அந்த விளக்கை அணைப்பதற்காக வேண்டி அங்கே வருகின்ற பொழுது ஒருவர் ஹதீஸை ஓதிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார். நேராக அரசர்கிட்ட போய் சொல்றாங்க, நான் விளக்கணைப்பதற்காக சென்று அங்கே ஒருவர் ஹதீஸை படித்துக் கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்யட்டும்னு கேட்டவொன்ன, இல்முக்கும் இல்முடையவர்களுக்கும் நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும், குர்ஆனும் ஹதீஸும் மதிக்கப்பட வேண்டும், அங்கே ஓதுறவருடைய விளக்கை நீங்கள் அணைக்க வேண்டாம், அவர் ஓதட்டும், அவருக்கு நீங்கள் இடையூறு செய்யாதீர்கள் என்று சொல்லி கடந்து செல்லுகிறார்கள். ஹசரத் மஹ்மூதுல் கஸ்னவி அவர்கள் அன்றைக்கு இரவில் ஹசரத் மஹ்மூதுல் கஸ்னவியினுடைய கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அவருடைய தந்தையின் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா அப்படின்னு சொன்னா, யா அப்துல்லாஹின் மகனே என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து, என்னுடைய வாரிசை நீங்கள் கண்ணியப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த 3 சந்தேகங்களும் முழுமையாக நிறைவடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதா கேட்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஸலவாத் நீங்க ஓதுவீங்க, இன்றைக்கு ஏன் ஓதவில்லை என்று கேட்ட பொழுது மஹ்மூதுல் கஸ்னவி கனவில் பதில் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு அசதியின் காரணமாக உறங்கிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. இதுல அவர்களுக்கு என்ன சந்தேகம் இருந்ததோ அதற்கான பதில் இங்க எங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு என்ன சந்தேகம் இருந்தது, தன்னுடைய தந்தை உண்மையிலேயே அவருக்கு தந்தையா என்கிற சந்தேகம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பெயரை சொல்லி அழைத்து, இவர்தான் உன்னுடைய தந்தை, சந்தேகப்படாதே என்கிற விஷயத்தை சொன்னார். இரண்டாவது மஹ்மூதுல் கஸ்னவிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, உண்மையிலேயே உலமாக்கள் இல்முடையவர்கள் நபியின் வாரிசா என்கிற சந்தேகம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தி இருக்கிறாய் என்று கல்வியாளர் கண்ணியப்படுத்தப்பட்டதை தன்னுடைய வாரிசு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மஹ்மூதுல் கஸ்னவிக்கு 3வது ஒரு சந்தேகம் இருந்தது, அல்லாஹ் நம்முடைய அமலை அங்கீகரித்து நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா என்கிற சந்தேகம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில் உனக்கு சொர்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல இன்றைக்கு ஏன் நீ ஸலவாத் ஓதவில்லை என்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள். இப்படியாக கல்வியும் கல்வியாளர்களும் இந்த மார்க்கத்தின் எல்லா இடத்திலேயும் கண்ணியத்தோடு நடத்தப்பட்டிருக்கிறார்கள், அணுகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு பெரும் கல்வியாளர், நிறைய மொழிகளை கற்றவர், குர்ஆனை தொகுத்தவர், இப்படி அவருக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஒரு நாள் குதிரையில் ஏறுவதற்காக குதிரையில் கால் வைத்த பொழுது அது மிரண்டு ஓடுவதற்கு முற்படுகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வேகமாக போய் அந்த குதிரையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஸைத் இப்னு சாபித் அவர்கள் ஏறுகிறார்கள். ஏறக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, நபியினுடைய சிறிய தந்தையின் மகன் நீங்கள் போய் எனக்கு இப்படி வேலையை செய்ய வேண்டுமா, என்னுடைய குதிரையை நீங்க பிடிக்கணுமா என்று கேட்ட பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கல்வியாளர்கள் இப்படித்தான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுடைய கரத்தை முத்தமிட்டு விட்டு சொல்லுவார்கள், நபியின் குடும்பத்தார்கள் இப்படித்தான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்களும் போதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்பது, கல்வியும் கல்வியாளர்களும் மார்க்கத்தால் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை காட்டிலும் நாம் அதுபோல நம்முடைய தரத்தை எப்படி கல்வியை கொண்டு உயர்த்தி கொள்ளுகிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளும். நாம் நமக்கு கண்ணியம் வேணும்னு சொன்னா அதை எதன் மூலம் தேட வேண்டும், கல்வியின் மூலம் தேட வேண்டும், கல்வியாளர்களாக உருவாகுவதன் மூலம் தேட வேண்டும். நம்முடைய வாரிசுகளுக்கு குர்ஆன் சார்ந்த மார்க்கம் சார்ந்த கல்வியை கொடுப்பதன் மூலம் நாம் கண்ணியத்தை இந்த மண்ணில் தேடிக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் பெரிதாக வளர்ந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு எது நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கும் அந்த கல்வியை நாம் அவர்களுக்கு போதிக்கலாம் என்பதில் பெற்றோர்கள் கவனமாக இருப்பதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு குர்ஆனும் குர்ஆன் சார்ந்த விஷயங்களும் போதிக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல இந்த உலகத்தில் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல்வியை நாமும் கற்க வேண்டும், நம்முடைய வாரிசுகளுக்கும் அந்த நல்ல கல்வியை குர்ஆன் சார்ந்த ஹதீஸ் சார்ந்த கல்விகளை போதிக்க வேண்டும். அந்த கல்வி நமக்கு உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலேயும் நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வியாளர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்ல ஒரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.